ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லைஃப்பில் ஒரு நியூ லைஃப் அண்ட் நியூ பிகினிங், அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா லைஃப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் நம்மளுக்கு சந்தோஷத்தை தருவாரான்னு தெரில. அதுக்கு தான் இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் பலமாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வீரராகவர் கோவிலுக்கு போகிறோம். அந்த விலாகையும் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். வாங்க. நான் அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அக்காவும் சரி நான் கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ளே திருவள்ளூர் ரீச் பண்ணிட்டேன். அப்படியே வீரராகவரோட குளத்து சைடு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். சும்மா வியூ எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டேன்டா தம்பி அப்படி சொல்லிவிட்டு. சரி கோவிலை என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்ட்ரன்ஸ் சைடு நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், நான் கோவிலை ரீச் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்தேன். அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. சரி கோவில் உள்ள என்ட்ராகனா பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் இருக்குது. அங்கே பார்த்த குளத்தோடு இது பெரிய குளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். ஃபஸ்ட்டு வள்ளித்தாயார் அவங்கள முதல்ல பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு மேலே நாங்கள் அங்கே நின்றுட்டே இருந்தோம். சரி அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த கிளிப்பிங் தான் இந்த கிளிப்பிங். இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கிளிப்பிங் தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் சாமியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்தோம். இதுதான். பட் ஆனால் வீடியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த வீரராகர் கோவிலை குளத்தை அழகாக டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே. அந்த இடமும் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள். மறக்காமல் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு எங்கே பெருமாளை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்றது உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஃப்ரீ தரிசனத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் சந்தோஷமாக அப்படி நாங்கள் காலையிலே சாமியை பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ஃப்ரீ தரிசனம். ஓசியில் வர்றது ஃப்ரீ தரிசனம் இவ்வளோ காலியாக இருக்குமா சனிக்கிழமை அதுவும் சொல்கிறான், நீங்களும் நம்புறீங்க. பாருங்கள் நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் வந்துட்டோம். 100 ரூபா 250 ரூபா டிக்கெட்டு. ஆனால் நாங்கள் ஃப்ரீயாக வந்துட்டோம். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருந்தாங்க. தம்பிக்கு சிபாரிசு நிறைய இருக்குது. சாமி பார்த்து முடிச்சிட்டோம். சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் எப்போவுமே துளசி வைப்பாங்க. சாமி மேலே போட்ட துளசி அது எடுத்துகிட்டு தான் நாங்கள் எப்போவுமே போவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளிப்பிங் ஆட் பண்ணோம். அது எடுத்து முடிச்சுட்டு சரி எப்படி இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறமா கிளிப்பிங் ஆட் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நேரம் கோவிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு